வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நினச்ச உடனே செய்து சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது செய்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் வந்து வெல்லத்தை எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம செய்யும்போது இது கூட வடிகட்டி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் வந்து பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக கூட நீங்கள் அரைக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். இது உள்ளே வந்து ஸ்டஃபிங்காக தான் அது. இது கூட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சு உடச்சக்கலையை சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி விடலாம். ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஏற்கனவே நம்ம வெள்ளை தண்ணி செய்து வச்சுருக்கோம்ல, வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து வடிகட்டிடலாம். பாருங்கள், கல் தூசிலாம் இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா திரண்டு வரட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் திரண்டு வந்துடும். இது திரண்டு வந்த பிறகு இதுக்கு தான் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங், அந்த பால் வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். இது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கூல் ஆன பிறகு, நல்லா சில்லுன்னு ஆன பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம். இந்த உருண்டை சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி மாவு இருக்கும். பழைய மாவு இல்லாமல் புதிய மாவு, புதுசாக இருந்த மாவு நல்லாயிருக்கும். இட்லி மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம். இது கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் இதில் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கலை. இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா அது ஆப்ஷனல். அது உங்களுக்கு தேவைன்னா 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் குழி பணியாரம் இது பேன் வச்சுட்டேன். இப்போ இது எண்ணெயோ இல்லை ஆயிலோ சேர்த்துக்கலாம். இது சூடான பிறகு இப்போது இந்த இட்லி மாவில் இது வந்து 9 குழி இருக்குது. அதனால் 9 உருண்டையை நான் இதிலே சேர்த்துட்டு நம்ம ஸ்பூனில் எடுத்து ஒன்று ஒன்றா அதில் டிப் பண்ணி நம்ம குழி பணியாரம் சட்டியில் வைக்கலாம். இது நினச்ச உடனே நம்ம ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸி. டெய்லி நம்மளுக்கு இட்லி சாப்பிட்டு போர் அடிக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இல்லை ஈவினிங்கில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நினச்ச உடனே செய்யலாம். சாதாரணமாக நம்ம இது செய்யணுன்னா பச்சரிசி ஊற வைக்கணும், இல்லை கடலை மாவை ஊற வைக்கணும், அந்த கடலை பருப்பை ஊற வைக்கணும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நினச்ச உடனே இது செய்து சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸி இது. நெய்யெல்லாம் உங்கள் விருப்பம்தான். எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 2ம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது. சட்டை நம்ம செய்து முடிச்சிடலாம். திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக வந்த பிறகு எடுத்துடலாம். மேலே முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம ஊற்றி வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. நம்ம சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு எப்போவுமே இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது அளவோ எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம். பாகுபதமும் நம்ம தேவையில்லை. பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியானதும் கூட. வெல்லம் சேர்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.